ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டே நிகழ்வுகள். ஒய்ஃப் காலையிலே துணி மடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம போய் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோன்னு பொங்கலும் தேங்காய் சட்னியும் ப்ரிப்பேர் பண்ணோம். லஞ்சுக்கு வந்து என் 10 வருஷ கால ஃப்ரெண்டு, தம்பினே சொல்லலாம், அவங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி, ஃபேமிலியாக கிளம்புறது தான் பிளானு. ஸோ என்ன தான் டைமுக்கு கிளம்பலான்னு நினச்சாலும் சத்தியமாக அது இந்த குழந்தைகளை வச்சுட்டு நடக்கவே நடக்காது. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி, பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதெல்லாம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். என் தம்பி வீட்லேயும் நம்ம வீட்டு ஸ்பைடர்மேன் மாதிரியே ஒரு குழந்தை இருக்குது. இவங்களுக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் 1 மந்த் தான் டிஃப்ரென்ஸ். சரி, போகிற வழியில் அந்த பாப்பாவுக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபைனலாக அங்கே போயாச்சு. அங்கே போனால் 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக விளாடுவாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே கதையே வேறு. 2 பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க. கடைசியாக தான் வரும்போது கை கொடுத்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இனி அப்பப்போ கூட்டிகிட்டு போகணும். ஸோ ட்ராவல் பண்ணிவிட்டு வந்த டயர்டு, மேடமுக்கு தூக்கம் வந்துருச்சு, அவங்க அம்மாவுக்கும் தூக்கம் வந்து 2 பேரும் தூங்கிட்டாங்க. சரி, நான் யோசித்து பார்த்தேன், நிறைய வேலை இருந்தது. அதில் ஒன்று தான் வந்து காய் வாங்குறது. இதை இப்போ வாங்கலை அப்படின்னா இந்த வாரத்துக்கு ரொம்ப கஷ்டமாயிருன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இது மந்த் எண்டு, கிராசரி லிஸ்ட்டும் ரொம்ப கஷ்டமாயிருன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றா பார்த்து சொல்லிட்டு இருந்தேன். ஒய்ஃப் நோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இடையில இந்த காது குடையிற பட்ஸ் வேறு தொல்லை தாங்க முடியல. அப்படியே அந்த வீக்குக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஏன்னா டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுற வேலையில் ஸ்பைடர்மேனுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்தலான்னு சொல்லிட்டு அந்த வேலையும் முடிஞ்சிச்சு. எல்லாம் ஃபைனலாக சாப்பிட்டு பட்ஜெட் போட உட்காந்தோம். என்ன தான் பார்த்து பட்ஜெட் போட்டாலும் எப்படியும் ஒரு செலவு சேர்த்து தான் வரும். பட் ஆனால் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது நல்லா தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எப்பயும் பண்ணுற செலவு தான் எடுத்து வைக்கிற செலவு. அதோடு சேர்ந்து கொஞ்சம் அடிஷ்னலாக அமௌண்ட் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு நல்ல காரியத்துக்காக. அது என்னன்றதை சொல்கிறோம்.